பார்த்துட்டு இருக்கிறது ப்ளூ மைல்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு ரோஸ் செடி பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே குயிக்காக போகும். எனக்கு ஒன்றும் இல்லை, சும்மா வீட்டில் போர் அடிச்சுன்னு காய்கறி வாங்கலாம்னு சந்தை வரைக்கும் போயிருந்தேன். அப்போ அவங்க ரோட்டில் நிறைய ரோஸ் செடி வச்சுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லி இறங்கி போய் நான் பார்த்தேன். ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த ஒரு செடி தான். அது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சி போச்சு. அதனால் நான் இந்த ஒரு ரோஸ் செடி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன், இது வந்து டேவிட் ஆஸ்ட்ரினோட ப்ரீடர்ஸ் வந்து 2013 ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் 2025 வந்து இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. டேவிட் ஆஸ்ட்ரின் இங்கே யாரும் இல்லை, ஒரு ஃபாரினர். அவர் வந்து ரோஸ் எல்லாம் வந்து பாலினேஷன் பண்ணி ப்ரீட் பண்ணுறவர் தான் டேவிட் ஆஸ்டின். இது வந்து ஒரு டிராஃப்ட் வெரைட்டியான ரோஸ் செடி. ஒன்று டிராஃப்ட் வெரைட்டினா நமக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கீழே அப்படியே படர்ந்து இருக்கும். கிட்ட பார்த்தீங்கனாலே அவங்களுக்கு வந்து தெரியும். எல்லா ரோஸை விட இது வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லா ரோஸ் பெட்டல்ஸ்லேயும் இப்படி லைன் ஸ்ட்ரைப்டாக வராது. ஆனால் இந்த ரோஸ் செடியில் மட்டும் பெட்டல்ஸில் அப்படியே ஸ்ட்ரைப்டாக இருக்கும். இது ஒன்றும் இல்லை மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டி கொடைக்கானல் ரோஸ் கார்டனுக்குள்ளே போனோடனே இந்த ரோஸ் பாரு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்து முக்கால்வாசி வந்து டேவிட் ஆஸ்டின் வந்து கண்டுபிடிச்ச ரோஸ் தான். அதில் இவர் வந்து புதுசாக வந்து ஸ்ட்ரைப்டாக இருக்கிறதுல கண்டுபிடிச்சது தான் 2013 ஸ்டார்ட் பண்ணி 2025 இருந்திருக்கு. இதோட பேர் என்னன்னா கிங்ஸ் ரோஸ். ஒரு ஸ்பெஷாலிட்டியானதே வந்து ஒரு ஸ்ட்ரைப்டாக. இதோட வாசனை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிளும் ரோஸ் வாட்டர் ரெண்டும் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் அந்த வாசனை தான் வரும் எனக்கு. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நர்சரிக்கெலாம் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரோஸ் செடியை பார்த்தாலே எடுத்துருங்க. வேணும்னா வீடியோ கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து டேவிட் ஆஸ்டின் கிங்ஸ் ரோஸ் தான். உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரிஞ்சிருக்கும். இதை வளர்க்குறது ஒன்றும் அவ்வளோ இதெல்லாம் இல்லை. உங்களுக்கு நல்லா வளர்க்க தெரிஞ்சவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த செம்மண்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போட்டால் வளர்த்துனாலே போதும். இல்லை உங்களுக்கு பாட்டிங் மிக்சர்லாம் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து 40% கார்டன் ரெட் சாயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 30% வெர்மி கம்போஸ்ட், இல்லைன்னா மண்புழு உரம்னு சொல்லுவோம் அது. 20% பார்த்தீங்கன்னா கொக்கோபீட், 10% பார்த்தீங்கன்னா ரிவர் சாண்ட். இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இது வந்து வளர்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒட்டு செடியாக இருந்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு வாங்கிங்க. வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இது. ஒட்டு செடினா எதுவும் இல்லை, கீழே அந்த செடியோட காம்பு இருக்குல்ல அதில் வந்து ஒரு டேப் மாதிரி சுற்றிருப்பாங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு செடின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கிங்க. ஏன்னா நானும் அப்படி தான் இருந்துச்சு, அப்படி தான் வாங்கியிருக்கேன். இது ஒரு 50லேருந்து 150 ரூபாக்குள்ளே சொன்னாலும் பரவாயில்ல, டப்புன்னு தூக்கிக்கேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் கிடைக்குது. அதனால் தயவு செஞ்சு போனீங்கன்னா எடுத்துருங்க. உங்களுக்கு பாட்டிங் மிக்சர் பற்றி தெரியணும், இல்லை எப்படிலாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம். நர்சரிக்கு போகும்போது எனக்கு ஊட்டி ரோஸ் கொடுங்க அப்படிலாம் கேட்க வேண்டாம். ஏன்னா ஊட்டி ரோஸுங்கும் போது நம்ம தலையிலலாம் வைக்கிற மாதிரி இருக்குல்ல, அது வந்து வேறு பில்டர் கண்டுபிடிச்சது தான். ஆனால் டேவிட் ஆஸ்டின் ரோஸ் வந்து அது வந்து கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டேரெக்டாக அவங்கக்கிட்டே வந்து எனக்கு டிஏ ரோஸ் தாங்க, இல்லைனா டேவிட் ஆஸ்டின் ரோஸ் தாங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஏன்னா அதான் வந்து நல்லா புஷ்ஷியாக வந்து அழகாக வந்து வளரும். அதனால் நீங்கள் அப்படி கேட்டே வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது செடியை பற்றி தெரியணும், இல்லை அதை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு தெரியலன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அதை அப்லோட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கும் வந்து கிடைக்கும். Until then, it's bye from Blue Miles. Bye.